ஹலோ மக்களே! இன்னைக்கு மார்னிங் சூடா தோசையும், கார சட்னியும் தான் ரெடி பண்ணி சாப்பிட்டேன். லஞ்சுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம்னு நெனச்சேன். ஆனா, எனக்கு பொங்கல் கிரேவிங்ஸா இருந்தது. அதுவும் கோவில்ல குடுக்குற மாதிரி. அதனால நான் கொஞ்சமா குவான்டிட்டில நெறைய நெய், முந்திரி, திராட்சைலாம் போட்டு சாப்பிட்ட பிறகு தான் அந்த கிரேவிங்ஸே போச்சு. இன்னைக்கு ஈவினிங் என் ஹஸ்பண்ட் கோவிலுக்கு போலான்னு ரெடியாக சொன்னாங்க. அதனால ரெடியாக இருந்தேன். இந்த சாரீ தான் என்னோட அவுட்ஃபிட்டு. அவர் வந்ததும் 2 பேரும் கோவிலுக்கு போனோம். சிவன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு கோவில சுற்றி வந்தோம். அப்போ நெறைய பேர் விளக்கு, பூ, பழம்லாம் வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. விளக்கு பூஜையா இல்லை பரிகாரமா என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்படியே சுற்றி வந்துட்டு வெளியில் கன்னிசாமியும் ஒரு 5 சுற்று சுற்றிட்டு வெளியில் வந்தால் தள்ளுவண்டி கடையில் போண்டா, பஜ்ஜி, காலிஃப்ளவர்லாம் விற்றுருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே க்ரீன் ட்ரெண்ட்ஸ்னு ஒரு யூனிசெக்ஸ் சலூன் இருக்குது. அங்கே சூப்பராக ஹேர் கட் பண்ணுவாங்க லேடிஸ்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஹேர் கட் பண்ணிவிட்டு ரிவ்யூ போடுறேன். இந்த மகா தெப்பக்குளம் நீங்கள் எங்கே இருக்குது, எந்த ஏரியான்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.